ஹல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you. Yes, I will help you என்று கர்த்தர் சொல்லுங்க. நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்முடைய பலனே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார் என்று ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 9:4 அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மைட்டி இன் ஸ்ட்ரெங்த், பராக்கிரம் உள்ளவர். பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை மேற்கொள்ளுகிற பலவான் யாரு கிடையாது, அவரால் பலப்படுத்த முடியாத நபரும் யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை மேற்கொள்ளுகிற பலவானும் யாரும் கிடையாது, அவரால் பலப்படுத்த முடியாத நபரும் கிடையாது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருப்பதா, நான் கழுகை போல எழும்ப செய்திடுமா. ஆமென். என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் கழுகை போல என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். ஜீசஸ் என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். பத்மு என்கிற தீவிலே யோவானை கொண்டு போடுறான் டொமேஷியன். அப்பொழுது ரோமை ஆண்ட டொமேஷியன் என்கிறவன் பல விதங்களிலே யோவானை கொலை செய்ய பார்க்கிறான், முடியவில்லை. இப்பொழுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை தான் பத்மு என்கிற தீவு. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும். இந்த பத்மு தீவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பதாக இதே போல மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இங்கே கொண்டு விடப்பட்டு, கொண்டு விடுவாங்களாம் கூட சரியா தெரியாது, கொஞ்ச தூரத்திலே அவங்கள கடல்ல இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகணும். அங்க போய் பார்த்தா மேக்சிமம் கூடி போன அங்க என்ன இருக்கும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கொண்டு விடப்பட்டு மரித்தவர்களுடைய எலும்பு கூடு இருக்கும். அதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது. சுற்றிலும் சமுத்திரம், ஃபுல்லா சமுத்திரம். இந்த இப்ப இனி ஒரு யோவானுக்கு லைஃப் அப்படின்னாலே இந்த சமுத்திரத்தை தாண்டி தான். சமுத்திரத்தின் ஒரு கரையிலிருந்து பார்த்தா இன்னொரு கரை தெரியவே தெரியாது. நம்ம சமுத்திரத்தில் கடல்ல எல்லாம் போய் பார்க்கும்போது ஏதோ கடல் அத்தம் தெரிகிறது போல இருக்கும். இங்கிருந்து பார்த்தா அண்ணா தெரியுது அப்படிமோ, ஒன்னும் தெரியுது, ஒன்னும் தெரியல. ஆனா போக 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 பார்த்தா அது கடல் எல்லாம் பயணிக்கிறவங்க கிருபையினால ஒரு வாட்டி போக ஆண்டவர் கிருபை செய்தார். கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்தா எங்க நிக்கிறோன்னே தெரியாது. சுத்திலும் தண்ணி, போர் அடிச்சிடும், தெரியாது. அது மீன் பிடிக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. ஜோம் பண்ண போகும்போது காட்டுவாங்க, பாஸ்டர் இந்த டைரக்ஷனை பார்த்து பாருங்க, எந்த டைரக்ஷன்
நான் ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன், நமக்கு இந்த ஒண்ணுமே தெரியாது. அதுவும் ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ள பத்மு என்கிற தீவுக்குள்ள ஒருத்தனை கொண்டு விட்டு இதை தாண்டி ஒரு லைஃப் இனி அவனால யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி, நம் தேவன் எவ்வளவு பெரியவர், நம் தேவன் யாருங்கிற சத்தியத்தை நீங்க அறிந்தாலே போதும், நீங்க பலப்பட்டுருவீங்க. ஆமென். இந்த பத்மு தீவுல நாம் பாடணுமே, பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படே, வானம் தீரந்தே சுநாதர் ஜோதியா என்னை பாரதீசில் ஆவிக்குள் எடுப்பார். இந்த பத்மு தீவிலே கர்த்தர் தம் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை எப்படி பலப்படுத்தினார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பத்மு தீவில சுற்றிலும் சமுத்திரம். இனி ஒரு லைஃப் யோசிக்கணும்னா இந்த சமுத்திரத்தை தாண்டி, இது சாத்தியமே இல்லாதது. இப்படிப்பட்ட பல சமுத்திரம் போன்ற சூழ்நிலைகளுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டு, இது இனி ஒரு லைஃபுக்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்களோடு கர்த்தர் இந்த பகல் வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை பேச போகிறார். ஆமென். நல்ல கவனமாய் கேளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. ஆமென். இந்த வேர்ட் ஆஃப் காட் அத பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறார், இயேசு தூதனுக்கு ஒப்புவிக்கிறார், தூதன் ஊழியக்காரருக்கு ஒப்புவிக்கிறார், ஊழியக்காரர் சபைக்கு ஒப்புவிக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஆமென் யார் மூலமாய் நமக்கான ரேமாவை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை அந்த லைன்ல கொண்டு வந்து இணைச்சு, glory, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. எங்க இருந்து வருது பாருங்க. ஹalleluya. பிதாவாகிய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறார், இயேசு தூதருக்கு ஒப்புவிக்கிறார். அது அவங்க பேர் என்னது? தூதர், மெசஞ்சர்ஸ். தூதர்கள் ஊழியக்காரருக்கு ஒப்புவிக்கிறார், ஊழியக்காரர்கள் சபைக்கு ஒப்புவிக்கிறார்கள். அப்ப க்ளோரி யாருக்கு போகணும்? த்ரூ கிரைஸ்ட், பிதாவுக்கு. இதுல ஊழியக்காரரை பிரைஸ் பண்ணாலும் அந்த க்ளோரி அங்க போகாது, தூதனை பிரைஸ் பண்ணாலும் அந்த க்ளோரி போகாது. ஆனா ஜீசஸ பிரைஸ் பண்ணா அந்த மகிமை அனைத்து இயேசுவுக்கு செல்லும். இப்ப பத்ம தீவுல செய்திக்கு வருகிறேன். பத்ம தீவுல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் எப்படி இந்த யோவானை பலப்படுத்தினார் என்றால், வெளிப்பாடு கொடுத்து, வெளிப்பாடு, ரெவலேஷன். அவன் சுற்றிலும் சமுத்திரம், அது நடுவில் பத்ம தீவு. இந்த யோவானுடைய முடிவை சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் அங்கே பத்ம தீவுல மரிக்கல, எபேசு பட்டணத்துல திரும்ப அவன் அங்கிருந்து எடுக்கப்பட்டு எபேசு பட்டணத்தில் இயற்கையான முறையில் மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் யோவானுடைய மரணம் பைபிளில் எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். யோவானுடைய மரணத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, இயேசுவின் மரணத்தினால் மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம். எனவே இயேசுவின் மரணம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ
ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, வெளிப்பாடு இது ரொம்ப முக்கியம். அதுல ஏன்னா அந்த வெளிப்பாடுல தான் என்ன இருக்குன்னா ஃபியூச்சர், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அதாவது இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்ல, அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிட்டு வைங்களேன். நாளைக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட் இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிட்டு, நமக்கு இதுதான் ரிசல்ட் தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு நம்ம பதட்டப்பட மாட்டோம். அந்த பதட்டம் மாறணும், நம்ம பலப்படணும்னா நமக்கு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும்? மரியாள் எப்படிங்க பலப்பட்டாங்க? மரியாள் கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறமா தூதன் வந்து பேசினாங்க, இல்ல வெளிப்பாடு. எஸ், இப்படிதான் நடக்கும். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று இயேசு குழந்தையா இருக்கும் போதே அந்த ரெவலேஷன் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது மரியாள் நிக்கிறாங்க. எப்படிங்க ஒரு தாய்க்கு நிக்க முடியும்? என்ன பலன் இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது முடிவல்ல, அடுத்தவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வரப்போகிறார். இந்த வெளிப்பாடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டா, 1வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூதன் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 32வது வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இதெல்லாம் ஜீசஸுடைய செகண்ட் கமிங் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸுடைய செகண்ட் கமிங் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவன் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல இயேசு அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் மரிக்கும் போது மரியாள் நிக்கிறாங்க முன்னாடி. எப்படிங்க தாங்க முடியுது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அல்ல முடிவு. இயேசுவின் சிலுவை முடிவல்ல, அது ஆரம்பம். அப்ப இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவர், இதுல நான் எப்படிப்பா பலப்பட, நான் எப்படிப்பா நிக்க? அதாவது என் லைஃப் இல்லைன்னு நினைச்சாலே நமக்கு அட்டாக் வந்துடும். எத்தனை பேருக்கு நிக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் அதிலேயே சிக்காகி அவ்வளவுதான். சில பார்த்துருக்கீங்களா, திடீர்னு வேலை போயிடும், ரொம்ப சிக்காயிருவாங்க. ஐயோ என் ஃபியூச்சர், ஐயோ எதிர்காலம், ஐயோ பிள்ளை காரியம், இப்படி நினைக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப பலவீனப்பட்டுரும். எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை ஜெப குறிப்புகள். எதனால இப்படி ஆச்சு? ஏன் இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருக்கு வந்த ஒரு ஒரு ஏற்க முடியாத ஒரு நியூஸ். திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. கேட்டார், இந்த ஃபோன் அவ்வளோதான், 1 வீக்ல படுக்கையில் ஆயிட்டார், 2 வாரத்தில் இறந்துட்டார். அப்படி வேலையில் ஒரு இஷ்யூ, அவருக்கு இருந்த நிலையில் ஒரு பிரச்சனை. இனி அவ்வளோதான், உங்களை நாங்கள் மாற்றிடுறோம். வித்தின் 2 வீக்ஸ்ல இறந்துட்டாங்க. தாங்க முடியாது, ஏற்க முடியாது இப்படிப்பட்ட நிலை. அப்போ யோவான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருப்பான் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சமுத்திரத்தை தாண்டி இன்னொரு கரையை பார்க்க கூட முடியாத நிலை. அந்த நிலையில கர்த்தர் ஒருவனை எப்படி பலப்படுத்துகிறார் என்றால் வெளிப்பாடை கொடுத்து, இனி சம்பவிக்க போகிறதை குறித்த வெளிப்பாடை குறித்து, என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்து டொமிஷியன் என்ன செய்ய போறான்னு கர்த்தர் காண்பிக்கிறதல்ல வெளிப்பாடு. கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையில தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து, கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும். நாம் இருக்கும் சூழ்நிலை எதுவானாலும், இந்த வேர்டை கவனிங்க, நாம் இருக்கும் சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தர் அருளும் வெளிப்பாடு நம்மை பலப்படுத்தி நமக்கு தைரியத்தையும் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்படி 4 பக்கம் அடைக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது பாருங்கள். பிதாவாகிய தேவன் வழியா
குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய். ஆமென். பத்மோ தீவோ அக்கினி கிடங்கோ, ஆமென், அக்கினி சூளையோ காவர் கிடங்கோ, கர்த்தர் ஒருவனுக்கு வெளிப்பாட கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா கர்த்தர் அதை கொடுப்பார். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் இருக்கும்போது, ஆமென், சம்பவிப்பது என்னவென்றால், 4ஆம் மாதம், நமக்கு 4ஆம் மாதம் ஓடிட்டு இருக்கு. ஆமென். சம்பவிப்பது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சிறையிருப்பின் நடுவில் இருக்கிறான். அப்ப கர்த்தருக்கு அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறதுக்கு சிறையிருப்பு தடை அல்ல, பத்மு தீவு தடை இல்ல. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பலப்படணும்னா எனக்கு பரலோக வெளிப்பாடு தேவை, எனக்கு பரலோக வெளிப்பாடு தேவை. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. யாக்கோபா கேட்டு போகல. யாக்கோபுக்கு வீட்டை விட்டு போனா அடுத்து எங்க போகணும் தெரியாது. ஹல்லேலூயா. எங்க போகணும் தெரியாது. வீட்டில் இனி நிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. தாயார் கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருமா, நீ இங்க இருந்த பிரச்சனை கிளம்பிடு. அப்பா கூப்பிட்டு சொல்றார், நீங்க அனுப்பு, நீ அங்க போ, மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யாக்கோபுக்கு இது டோட்டலா தளர்ந்தவன் தான் யாக்கோபு. அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படிங்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார். டோட்டலா தளர்ந்தவன். இப்படிப்பட்ட நிலையில தான் யாக்கோபு, ஆமென், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைகீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமித்தபடியினால். அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, இது யாக்கோபு பிளான் பண்ணி அங்க படுக்கல. சூரியன் அஸ்தமித்ததுனால. சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் யார் கையில் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கையில் இருக்கிறது. யாக்கோபு புறப்படுகிறான், சூரியனை கர்த்தர் அஸ்தமிக்க வைக்கிறார். அவன் அந்த இடத்துல கரெக்டா, அந்த இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமிக்கணும். யாக்கோபிட்ட கேட்டா சொல்லுவான், சூரியன் அஸ்தமித்ததுனால நான் இந்த இடத்துல நின்னுட்டேன் அப்படின்னு. எங்க நிக்க வைக்கணுமோ கர்த்தர் அங்க நிக்க வைப்பார். நம்முடைய ஓட்டத்துல, ஏன்னா இவனுக்கு அடுத்து என்னன்னே தெரியாது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டா. வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. வானத்தை எட்டி இருந்ததுன்னா தொட்டு இருந்துச்சு. வானத்தை தொட்டு இருந்துச்சு. பூமியில வைக்கப்பட்ட ஏணி வானம் வரை உயரமா இருந்துச்சு, இல்ல, எட்டி இருந்தது. அதனுடைய டாப் ஹெவன் ரீச் ஆயிருக்கு. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்த இப்படி ஒரு வெளிப்பாடை கர்த்தர் காண்பிக்கிறார். இதை குறித்து பேசினா நிறைய பேசலாம், ஆனா இது மெயின் மெசேஜ் இல்ல. ஆனா இதை கடந்த நாள்ல தியானித்த போது ஆவியானவர் பலப்படுத்தின 1-2 காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்து செல்ல விரும்புகிறேன். இங்க கர்த்தர் என்ன காண்பிக்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். மீதி எல்லாம் பாருங்க, அப்பா உறவாகட்டும், அம்மா உறவாகட்டும், அண்ணன் உறவாகட்டும், எல்லாமே இப்ப யாக்கோபு லைஃப்ல எப்படி இருக்குன்னா பாதி வர. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பாதி வர, அவ்வளவுதான். இனி இதுக்கு மேல அம்மா ரோல் கிடையாது. அம்மா உண்டு, அம்மாக்கு ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. அப்பா உண்டு, அப்பாக்கு ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. அண்ணன் உண்டு,
அண்ணனுடைய ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. இதன் பிறகு மாமனார் ஒருவர், மாமனார் ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் அவருக்கு ரோல் கிடையாது. எல்லா உறவுகளுமே பாதி வர நிற்கும் போது அவர் வேறொரு உறவை அங்கே காண்பித்து கொடுக்கிறார். அது வானம் வரை, அது மகிமை வரை. ஹல்லேலூயா. எல்லா உறவுகளும் பாதி வர, பரலோக உறவு மகிமை வர. இந்த வெளிப்பாடே போதும் நம்ம ஓட்டம் தொடர. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் ஆமென் நேசித்தவர் ரோரே தகப்பன் வீட்டில் நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே. யாக்கோபு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன தெரியுமா? எல்லா உறவுகளும் பாதி வரை, இந்த ஒரே உறவு தான் மகிமை வரை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதெல்லாம் விலகும், இதெல்லாம் நிலை பெயரும். ஒரே ஒரு உறவு மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை. ஹல்லேலூயா. பரலோகம் எனக்கு தந்த உறவு மகிமை வரை. பரலோகம் சிலுவையில் இயேசு சம்பாதித்து தந்த உறவு மகிமை வரை. அடுத்து கர்த்தர் அதில் அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? அந்த ஏணி ஒரு 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 எட்ஜி எங்க இருக்குன்னா பூமியில, இன்னொன்று வானத்தில் இருக்கிறது. கர்த்தர் அங்க அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? யாக்கோபே, யாக்கோபே, உன் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை, இதை நான் மெடிடேட் பண்ணும் போதே ஆவியானவர் எனக்கு உடனே நினைவில் கொண்டு வந்த ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஆக்சுவலா வானமும் பூமி எங்கெங்க இருக்கிறது, ஆனா கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த பூமி பரலோக தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்குன்னு அவர் இந்த பூமியில அவருடையவர்களை வச்சிருக்கிறார். க்ளோரி. தூதர்களை கொண்டு வைக்க வேண்டியதானே? ஆதாம் ஏவாள வச்சது நோக்கமே என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவருடைய கிங்டம். இந்த ஏணி இங்க வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு ஏணிய கர்த்தர் பரதீசுக்கும் பாதாளத்துக்கும் வைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு போயிருக்க முடியுமே? இல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபே, உன் இஷ்டப்படி அல்ல, என் சித்தப்படி. அதனாலதான் நீ உருவாகும் முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. எனவேதான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஏன் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்றால் அதனுடைய 14வது வசனத்திலே பாருங்கள். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன சொல்றாரு? உனக்குள்ளும், உனக்குள்ளும். அப்ப தேவ சித்தப்படி என்னை கர்த்தர் நடத்துறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாத ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, என் மேலையும் ஆசீர்வாதம் இருக்கு, எனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? தலைக்கு கீழே
ஒரு தலையணை வச்சு கூட படுக்க வக்கில்லாதன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறார். உனக்குள்ளே. ஆமென். அப்ப பரலோக தேவன் பூமியிலே ஆசீர்வாதத்தை யாருக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஏணி இருக்கு. எனக்குள்ளே. அப்போ எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கும் போது என் பார்வையில் என் வாழ்க்கை நிறைவடைகிறது போல இருக்கும். ஆனா இல்லை யாக்கோபே, உனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உனக்குள்ளே. அப்ப அந்த ஊற்று ஓப்பன் ஆகணும். அந்த ஊற்று ஓப்பன் ஆகணும்னா இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்போ யாக்கோபை எப்படி பார்க்க வைக்கிறார் தெரியுமா? ஆமென். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். உம்முடைய சித்தம் பரலோகத்துல, அப்படியே பூமியில. இந்த ஏணிக்கு எட்ஜ்ல யாக்கோபு, மறுபக்கத்துல தேவன். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவருடைய தூதர்களே அல்லாமல் வேற ஒருத்தரையும் கர்த்தர் உள்ள எண்டராக்கவே விடல. இந்த தூதர்கள் யார் அப்படின்னா தூது கொண்டு கொடுக்கிறவங்க. தூது கொண்டு கொடுக்கிறவங்க. என்ன யாக்கோபை நீ புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கும் உனக்கும் இடையில நான் தருகிற வார்த்தை மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தேவதூதர்கள் இறங்குகிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதும் அப்படிதான் இருக்கு பைபிள்ல. வேர்ட் பை வேர்டு பார்க்கணும். தேவதூதர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. ஏதோ கூட்டிட்டு வந்து கார்ல வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்க இருக்கிறாங்க? அப்ப எப்படி எழுதி இருக்கணும்? தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும். ஆண்டவர் இங்க தெளிவா காண்பிக்கிறார். இங்க பாரு, நீ அங்கிருந்து என்னை ஏறிட்டு பார்க்க பார்க்க அங்கிருந்து வார்த்தை உனக்கு இறங்கிட்டே இருக்கும். நீ ஏறிட்டு பார்க்க 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 உனக்கு வார்த்தை இறங்கிட்டே இருக்கும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில நீ எங்கேயாவது முடக்கப்படுற நினைக்கும் போது இப்படி பார்த்துரு, உனக்கான ரேமாவன் அனுப்புவேன். நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. நீ உன் வாழ்க்கையில எங்கேயாவது முடக்கப்படுவாய் நினைக்கும் போது இப்படி பார்த்துரு. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் ஓராலாமா சேகமாமா தனரா ரிமம்ரா தனலரே தனரே. ஆமென். தகப்பன் வீட்டில் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து பரலோக தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார்? என்னை குறித்து நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ முடக்கப்படுவேன் நினைக்கும் போது இப்படி பார்த்து. ஆமென். வானம் திறந்திருக்கிறது. Thank you Holy Spirit. அதாவது நம்முடைய பாதையில வேற அந்நிய சத்தமே உள்ள வரக்கூடாது. அந்நிய சத்தமே உள்ள வந்தாலே முடிஞ்சது. அப்படி பாரு. இப்படி நீ இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் காட்டி கொடுக்கிற தேவதூதர்கள் அப்படி ஏறுறாங்க. நீ பாரு, தேவதூதர்கள் ஏறுவாங்க. அவர் பார்க்கும்போது தேவதூதர்கள் இறங்குவார்கள். எங்கெல்லாம் முடக்கப்படுறோமோ அங்கெல்லாம் ரேமா, அங்கெல்லாம் வார்த்தை. கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்தில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். சூறை செடிக்கு கீழே முடங்கி படுத்த போது வார்த்தை உண்டானது. அவன் புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போனான்.
நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கேளுங்கள். வார்த்தை வார்த்தை எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் பத்ம தீவிலே சொல்லுகிறான். நான் முடக்கப்படுறேன்னா ஆண்டவர் சொல்ல, இங்க பாரு, இந்த டைம்ல நீ யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் காண்பித்து கொடுக்கிறார். ஆமே, இங்க பாரு, இங்கே தொடர்பு இருக்கு. ஏன்னா நீ திட்டத்துக்குரியவன். யாக்கோபுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு யாக்கோபை பத்தி எல்லாமே தெரியும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் சொல்றாருன்னா, யாக்கோபு கிட்ட இப்ப குழந்தைகள் எல்லாம் இல்ல, குடும்பமே இல்ல, ஆனாலும் இவன் சந்ததி யார் என்பதை அவர் அறிவார். உன் தலைமுறை யார் என்பதை அவர் அறிவார். உனக்கு தேவை, நீ புறப்படணும். உனக்கு நியமித்த ஓட்டத்தில் நீ ஓடிட்டே இருக்கணும். நீ முடங்குற, உன் வாழ்க்கையில ஒரு சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் ஸ்டாப் ஆகுது. பாத்தி யாக்கோபே, இவ்வளவுதான் நீ. உன் வாழ்க்கையில இயற்கையா அஸ்தமிக்க கூடிய சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் முடங்குது பாரு. இவ்வளவுதான் நீ. நீ புரிந்து கொள். எங்கெங்கெல்லாம் நீ முடக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. Amen. எனவேதான் ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் இதற்காக தான் நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வந்த விதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். வேதத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதான். எனவேதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே 1 தெசலோனிக்கேயர் 2:13 தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே எப்படி விசுவாசிக்கணும்? இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை, இந்த பாஸ்டர் பேசினது, இன்னார் பேசினது நினைக்கிறது வரைக்கும் அது பலன் கிடைக்காது. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை என் தேவனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரேமான் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலனும் செய்கிறது. ஹalleluya ஹalleluya. ஆமா, ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறார்? இப்படிதான் பேசுவார் இல்ல, டைரக்டாவும் பேசுவார். ஆனா ஆண்டவர் சபைகளுக்கென்று சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து சத்தம் துணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் காமனா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மெத்தட், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்கு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும், ரொம்ப அதிசயமானதா இருக்கும். தமஸ்குக்கு போற வழியில டைரக்டா இயேசுவும் பவுலும் பேசுறாங்க. பேசும்போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அங்க சொன்ன மேட்டர் முடிஞ்சு.
நான் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறார். நீ தமஸ்குவுக்கு போகணும். அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான்னா ஃபாஸ்டிங் இருந்து ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணுறார், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறார், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறார். திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதுக்கென்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்க எங்க முடக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க லைஃப்ல? நல்லா புரிந்து, நம் முடக்கப்பட நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வீணாயிட்டு இருக்கு. நம்முடைய ஓட்டம் எதுவரையோ அது வரைக்கும் தான் தேவன் நம்முடைய ஆயுளை நீட்டி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். 50 கிலோமீட்டர் தான் ஓட்டம்னா அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாள் நான் கடக்க வேண்டிய பகுதியை கடந்தால்தான் எனக்கான அந்த ஆயுள் முடியும் போது என் ஓட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணோம் தெரியுமா? சூறை செடிக்கு கீழே எலியா ஒரு நேரம் முடங்கினார், நாம் பல வருடங்களாய் முடங்கி கொண்டிருக்கிறோம். எலியாவினுடைய முதற் பகுதி போலதான் நம்ம எழும்புவோம், புசிப்போம், படுப்போம். வெள்ளிக்கிழமை வருவோம், டைரியை திறந்து எழுதுவோம், திருப்பி சூறை செடி கீழே படுப்போம். சாட்டர்டே வருவோம், புசிப்போம், படுப்போம். இப்படி சாப்பிட்டு படுத்த ஆள் என்னத்துக்கு ஆகுது? ஆண்டவர் சொன்னா நீ சாப்பிட்டுட்டு படுக்க கூடாது, சாப்பிட்டுட்டு எழும்பி நட. அவன் 40 நாள் நடந்தான். லைஃப்ல நீ நடந்து வந்து நில்லு. அவன் வாழ்க்கையில முடக்கப்பட்டதினால எகுவ அவனால் அபிஷேகம் பண்ண முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிறைய உண்டு. எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும். இல்ல, எலியாவால எகுவை அபிஷேகம் பண்ணல. கடைசியில் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுவார். முடக்கப்பட இந்த பூமியில நாம் செய்து முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது. இந்த கர்த்தர் யாக்கோபு கொடுத்த வெளிப்பாடே அதான். இங்க பாரு, நீ எப்பெல்லாம் தளர்றியோ, அதனாலதான் யாக்கோபு பார்த்தீங்களா? இல்ல ஆமென், இல்ல தகப்பன் வீட்டுக்கு போக புறப்படும் போது ஏசா வராங்கிற செய்தி அவனை முடக்கிட்டு உடனே யாக்கோபு என்ன பண்ண தெரியுமா? யாபோ காற்றின் கரையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கே அவனுக்கு ரேமா வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை தெரியுமா? நீ மேற்கொண்டாய், நீ மேற்கொண்டாய். நாளைக்கு தான் அது நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு ரெவலேஷன் வருகிறது, இன்னைக்கு வெளிப்பாடு வருகிறது. நீ மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இந்த 2025 இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லி, நீ முடக்கப்படக்கூடாது. ஆமென். உனக்காக வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அவருக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னமே அவர் டோர் ஓபன் ஆயிட்டு. ஆனா லாபான் போய் யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தின பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது லாபான் வீட்டுல. அதுவும் ரொம்ப நாளா இருக்க முடியாது, மூஞ்சி மாறும். ஆமே, முகம் மாறும். எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்புனா நல்லது. முகம் அப்படி மாறும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே விருந்து வீட்டுக்கு போங்க பார்க்க கூடுவாங்க, போங்க பார்க்கலாம். நீங்க ஒரு நாள் தான் போறீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இல்ல, நாங்க ஒரு நாள் கூட இருக்கலாம்னு இருக்கோம், அடுத்த நாள் சோறு கறி இருக்கும். இல்ல நாங்க இன்னொரு நாள் இருக்கலாம், அடுத்த நாள் சோறு மட்டும் இருக்கும், கறி வெளியேந்து வாங்கி சாப்பிடு. அடுத்து இன்னொரு நாள் இருக்கலாம் இருக்கும், கஞ்சி. என்ன இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இனி நீங்க போறது வரை அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான். அடுத்து ஃபாஸ்டிங். இருக்க முகம் மாறும், முகம் மாறும். ஹல்லேலூயா. ஆனா எப்ப வேணாலும் அவர்கிட்ட வரலாம். உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அது போலதான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சத்ருவின் சேனை எலிசா இருந்த அந்த பர்வதத்தை சூழ்ந்து இருக்கிறாங்க. இப்ப எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம், குதிரைகளும், ரதங்களும்
பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா இதை எதை வச்சு சொல்றாருன்னா, எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். உன்னை சூழ கர்த்தருடைய சேனை நிற்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாடு உள்ளவன் பதறல்ல, வெளிப்பாடு இல்லாதவன் என்ன பண்றான்? ஒரே சிச்சுவேஷனை ரெண்டு பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஒருத்தன் ஐயாங்கிறான், இன்னொருத்தன் அவனை பலப்படுத்துறான். சுமார் பயப்படாத பயப்படாத. ஒரே சிச்சுவேஷனை ரெண்டு பேர் ஃபேஸ் பண்றாங்க. இன்னும் சொல்லணும்னா, வேலைக்காரனை விட ஆபத்து யாருக்கு தெரியுமா? எலிசாவுக்கு. ஏன்னா எலிசாவை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. எலிசாவையே அட்டாக் பண்ண வராங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிளான் பண்றதெல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல, எலிசா ராஜாவுக்கு சொல்லி, ராஜா இப்படி தப்பி தப்பி இருந்தான். அப்பொழுது புரியல, நம்ம கூட்டத்தில் ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லும் போது ஒருத்தர் சொல்ற, ஐயா மேட்ரு அது கிடையாது, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறது கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவனை தூக்கு, அவனை தூக்கு. இப்போ நேர எலிசா இருந்த பர்வதத்தை சுற்றில வந்து நிக்கிறாங்க, சுத்தி சுத்தி நிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் வளைந்து கொண்டார்கள். அவங்க காலையில பார்க்கும்போது இராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை, அவங்க வந்தது எதுக்கு? பிடிக்க வந்தா பிடிக்கணும். ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்க? ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்க? ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு எலிசாவுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் அவங்கள சுத்த விட்டுட்டே இருக்கிறார், சுத்த விட்டுட்டே இருக்கிறார். ஹalleluya. வந்தது சுத்தி பார்க்க அல்ல. ஆமென். ஹalleluya. ஒரே சிச்சுவேஷன் ரெண்டு பேர். வெளிப்பாடு உள்ளவன் பயப்படுறான், வெளிப்பாடு இல்லாதவன் கூலா நிக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டே இருக்கிறான். யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க, இவங்க இப்படிதான் சுத்தினாங்க எரிகோ. அது எரிகோ, இது எலிசா. இந்த பைபிளை மாத்தி மாத்தி எல்லாம் படிச்சுட்டு வரக்கூடாது. ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்னதும் கீழே என்ன சொன்னாங்க? இவர் யாரை கூப்பிடுறாரு? இந்த ஆற குறையா படிச்சுட்டு வந்து வியாக்கியானம் பண்ணி, ஐயோ கூட்டத்தில் கூட சொல்லியிருப்போம், அது இப்படிதான் இவங்க போய் சுத்துனாங்க, சுத்துனதும் எரிகோ. அப்போ எலிசாவையும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திட்டே இருக்கிறாங்க. அவன் ஏன் சுத்துறான் தெரியுமா? கொஞ்ச நேரம் சுத்துவான், சுத்தி சுத்தி அவனுக்கு கண்ணு தெரியாம ஆக வேணா பாரு. உடனே எலிசா சொல்றாரு, ஆண்டவரே 17வது வசனம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலோ அக்கினிமயமான ரதங்களால், அக்கினிமயமான ரதங்களால் குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருப்பதை. அப்ப இதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள போக முடியல. உன் பக்கத்தில் 1000 விழுந்துச்சு, உன் வலது புறத்தில் 10,000 விழுந்துச்சு, ஏன் நீ விழல? இவன் கண்களை திறந்து அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ஹalleluya. கூட இருக்கிறவன் கண்ணு திறந்ததும் சத்துருவுக்கு கண்ணு அடைஞ்சிட்டு. நம்ம கண்ணு அடைஞ்சிக்கிறது வரை சத்துருவுக்கு நம்மள கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த வெளிப்பாடு, இந்த கண்ணை மட்டும் கர்த்தர் திறந்துட்டார்னு வைங்களேன், உன்னோடு போராடினவர்களை, அதனாலதான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்ற, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை, அப்படி வல்லமை அறியணும். நம்ம வல்லமை அறியணும். ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க, அநேக அடைக்கலன் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சும்மா சொல்லல. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகி என்னை மறந்தது கிரகிக்க முடியா
ஓரலதனரே ஆமே கிரகிக்க முடியா ஆமே சர்வஞானியே ஆமே பெருக்கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலந்தீது யாரால்க்கும் ஆமே பெருக்கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலந்தீ ஆகாயத்து பட்சிகளை ஆமே என்னையும் போஷிப்பது ஓ காட்டு புஷ்பங்களை ஆமே என்னை குறைவின்றி நடத்துவதோ கிரகிக்க முடியா சர்வஞானியே கிரகிக்க முடியாதவைகள் ஆமே நேரம் அதிகம் போய்விட்டது. 10 நிமிடங்களிலே அடுத்து முக்கியமான சில காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்க காரணம் என்னவென்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். I was in the spirit on the Lord's day. ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா நம்முடைய மனதை நம் எண்ணத்தை முழுவதுமாக ஆவியானவர் ஆளுகை செய்வது. இன்னும் சொல்லணும்னா மாம்ச எண்ணம் அடிக்கப்பட்டு ஆவியின் எண்ணம் ஓங்கி இருக்கிற நிலைதான் ஆவிக்குள்ளாதல். இப்படி ஆவிக்குள்ளாக காரணம் என்ன? இப்படி ஆவிக்குள்ளாகணும். அப்ப என் சிந்தை மண்டலத்தை கம்ப்ளீட்டா ஆவியானவர் தான் ஆட்கொள்ளணும். வேற வரக்கூடாது, சத்துரு உள்ள வந்துடக்கூடாது, மாம்ச எண்ணம் வரக்கூடாது. அப்போ அதான் இதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாளில். நான் பத்ம தீவுல விழுந்ததும் உடனே ஆவிக்குள்ளானேன்லாம் இல்ல. டைம் எடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளன். கிறிஸ்துவாகிய மணவாளனுடைய மணவாட்டியாகிய சபைக்கு உடன் பங்காளன். யோவானுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை, வசனம் நிறைந்த வாழ்க்கை. இந்த ரெண்டையும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல், இது நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆகும்போது நாமும் சொல்ல முடியும் நான் ஆவிக்குள்ளானே. சிலர் பாருங்க நல்ல வசனம் படிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில கோட்டை விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுவார் அல்லவா, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அதுக்கு வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம், வசனத்தின் நிமித்தம், சாட்சி நிமித்தம், உடன் பங்காளன். ஒவ்வொரு இது அப்படி படிச்சுட்டு போறதுக்கு இல்லை. ஒருவன் ஆவிக்குள்ளாக அவன் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆவிக்குள்ளாகும் போதுதான் வெளிப்பாடு உண்டாகிறது. ஆவிக்குள்ளாக ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸிங் மேட்சுக்கெல்லாம் போகும்போது, போன முறை ஒலிம்பிக்ல நம்ம இந்தியாவிலேருந்து போன ஒரு சகோதரி, அவங்களுக்கு எத்தனையோ கிராம் கூடிட்டுன்னு சொல்லி செமிஃபைனல்ல அவங்கள விளையாட விடாம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தகுதி இழந்துட்டாங்க. அப்போ உலக பிரகாரமாய் ஒரு காரியத்துக்கு எவ்வளவு ஆயத்தம் தேவைப்படும் போது, ஒருவன் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு, அதுக்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்டதான் கர்த்தருடைய வசனம்.
இந்த வசனத்தால நாம் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிக்கணும், எவ்வளவு கேட்க முடியுமா கேட்கணும், எவ்வளவு கேட்க வசனத்தின்படி. இது நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றும். ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குள்ளான போது உண்மையிலே அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சுற்றிலும் சமுத்திரம். நான் இனி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வரவில்லை. இன்னைக்கான ரேமா கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சுற்றிலும் சமுத்திரம். இனி யோவானுக்கு ஒரு லைஃப்னா இதை தாண்டி தான் யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா பரலோகம். நார்மலாகவே அப்படிதாங்க. சிலுவையில் தொங்கின கள்ளர்களில் ஒருவன் என்னெல்லாமோ கேட்டு விட்டான். இன்னொருத்தன் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருள் அப்படி கேட்க காரணம் என்ன? இனி இங்கே ஒரு லைஃப் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இல்லை, இங்கே ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே நம்ம நார்மலாக எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா? என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எத்தனை பேர் வயோதிபர்கள் ஓட்டத்தை முடிக்கும் போது எத்தனை பேர் நம்ம சபையில் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். கடைசியில் ஒருத்தங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க இறக்குறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி எடுக்கணும், அதுக்காக ஜெபம் அடிக்கோங்க அப்படின்னு. இனி நமக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம எல்லாமே அந்த நம்ம எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? அவ்வளோதான். ஆனால் இனி ஒரு லைஃப் இல்லைங்கிற இடத்துல ஒருவனுக்கு லைஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் கர்த்தர் வெளிப்பாடை கொடுக்கிறார். அவனுக்கு சுற்றிலும் சமுத்திரம் பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு காண்பித்த வெளிப்பாடுல ரொம்ப ஆச்சரியமான காரியத்துல 2 வசனங்களை நான் சொல்லி செபிக்கிறேன். ஒன்று, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிக்க கேட்கும் போது வாசியுங்கள். அது நல்ல கவனிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் அவன் எங்க வைக்கிறான் என்றால் சமுத்திரத்தின் மேல் வைக்கிறான். இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இதை படிக்கும் போது நீங்க அப்படியே சங்கீதம் 18 வந்தீங்கன்னா அங்கே தாவீது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றத பார்க்க முடியும். 18வது சங்கீதம் 6 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அப்படி ஏறினது அடுத்த வசனம், அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்தது. ஆமென். அதனுடைய 13வது வசனம், கர்த்தர் வானங்களிலே குமுறினார். ஹல்லேலூயா. 16வது வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என் ஆண்டவர் இங்கே கர்த்தர் யோவானுக்கு எப்படி காண்பிக்கிறார்னா, இங்க பாரு, இந்த சமுத்திரத்தை தாண்டி இனி ஒரு லைஃப் நீ கற்பனை கூட பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைத்தார் என்றால் எந்த சமுத்திரம் உன்னை மூழ்கடிக்கும் நினைக்கிறதோ அந்த சமுத்திரம் அவர் கால் கீழே. ஹல்லேலூயா. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறான். ஆழத்தில் ஒரு தூதன் இறங்குறான். அந்த தூதனுக்கு மேல வானவில் இருந்தது. இந்த வானவில்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? நோவா காலம். வானவில்லை கர்த்தர் எதற்கு காண்பிப்பார் தெரியுமா? அழிவு இல்லை, அழிவு இல்லை,
யோவானே, ஒன்றை புரிந்து கொள். டொமிஷியன் அங்கிருந்து நினைச்சிட்டு இருக்கிறான் யோவான் அழிந்தான் என்று. பரலோகம் உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறது, சத்துரு நினைக்கிற மாதிரி உன் முடிவு இருக்காது. சத்துரு நினைப்பது போல எல்லாருக்கும் முடிவு உண்டுங்க, எல்லாருக்கும் முடிவு உண்டு. ஆனா இந்த பகல் வேளையில சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். முடிவு உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்துரு நினைக்கிறது மாதிரி முடிவு கிடையாது. சத்துரு எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமே. உன்னை பகைக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி உன் முடிவு இருக்காது. உன்னை விரோதிக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை எப்போ ஆண்டவரை இறங்குவீங்க? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:2 வாசியுங்கள். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இந்த புத்தகம் எப்பொழுது திறக்கப்பட்டது? ஹல்லேலூயா. இந்த புத்தகம் யாரால் திறக்கப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் பார்க்கும்போது, அன்றி உள்ளும் புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. ஒருவனும் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ஆமென். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அந்த சரித்திரத்துக்குள்ளெல்லாம் போகவில்லை, வார்த்தையை மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். ஆவியானவர் கடந்த நாளில் என்னை மிகவும் பேசி பலப்படுத்தின வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சமுத்திரத்துக்குள்ளிருந்து நீ அழுத அழுகையின் பலன் வரப்போகிறது. இந்த சமுத்திரத்துக்குள்ளிருந்து நீர் அழுத அழுகையின் பலன், நீ அழுத அழுகையின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழும்போது அவர் ரசிக்கிறவர் அல்ல, அவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல சத்தமிடுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாச கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த சமுத்திரம் என் முடிவல்ல, இந்த சூழ்நிலை என் முடிவல்ல, சத்துரு நினைப்பது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. சொல்லுங்க ஆமென், ஆமென். ப்ரொக்ளைம் பண்ணுங்க. சத்துரு நினைப்பது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. சத்துரு நினைக்கிறது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. அறிக்கை விடுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் கண்ணீருக்கு பலன் வர போகிறது. புத்தகம் திறக்கப்பட போகிறது. புத்தகம் திறக்கப்பட போகிறது. புத்தகம் திறக்கப்பட போகிறது. ஒருவரும் காணப்படாததெல்லாம் மிகவும் அழுதேன். அப்படி அழும்போது ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம். இப்ப தெரியுதா தூதன் ஏன் சிங்கம் போல கத்துனான்னு? இது தூதன் கத்துற சத்தம் அல்ல. தூதனுக்கு சிங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்? தூதன் பணிவிடையாவி. கர்த்தர் சொல்றார், நீ சிங்கம் போல கத்து. ஏன்னா உனக்காக ரியலா யூத ராஜ சிங்கம் புக்க ஓபன் பண்ணிட்டா. ஜீசஸ் இப்ப கால் எங்க வைக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. சமுத்திரத்துக்கு மேல. ரிசல்ட் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அடுத்த வார்த்தை, சமுத்திரம் இல்லாமல். பெரிய பர்வதமே சேகாமம்ரா, நீ ஏமாத்திரம் சர்வாவேலுக்கு முன்பாய் ஆர்ப்பரி சபையே, உன்னை இல்லாமல் ஆக்க உன்னை சூழ்ந்திருக்கிற சமுத்திரம் உனக்கு முன்பாக இல்லாமல் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தை என்ன செய்வாரா? அடிப்பாராம். அப்பொழுது சமுத்திரம் வற்றி போய்விடும்.
நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சாம இதோட முடிஞ்சது. இனி பரலோகம் தான். இனி எனக்கு இங்க வாழ்க்கை கிடையாது என்று இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். எது உன்னை மூழ்கடிக்கிறது என்று நினைக்கிறதோ அதன் மேல கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி அந்த பாதத்தை அதன் மேல வைக்க போகிறார். ஆமா, இன்றைக்கு அநேகருக்கு புத்தகம் திறக்கப்பட்டு விட்டது. புத்தகம் ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. இந்த சமுத்திரம் இல்லாமல் போகும். இந்த வேதனை இல்லாமல் போகும். இந்த பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த கடன் பாரம் இல்லாமல் போகும். இந்த தரித்திரம் இல்லாமல் போகும். இந்த சாபம் இல்லாமல் போகும். இந்த தோல்வி இல்லாமல் போகும். நம்புறவங்க மட்டும் ஆர்ப்பரித்து துதியுங்கள். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு. அபிஷேகம் பெற்றவங்க ஆகுது. யூதா கோத்திர சிங்கம் தாவீது வேறானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைத்து திறக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார். இதோட முடிஞ்சது. இதோட முடிஞ்சது. இல்ல 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 இல்ல. அவர் பாதம் பட்டால் போதும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஹalleluya ஹalleluya. yes lord. இல்லாம போகும். இந்த சமுத்திரம் இல்லாம போகும். இந்த வேதனை இல்லாம போகும். பாருங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, இதை நீ சொல்லு சொல்லு. ஆமென். இது இல்லாம போகும். இதுல இருந்து வெளியே வர போறீங்க. முடிவு உண்டு. ஆனா சத்துரு நினைக்கிற மாதிரி கிடையாது. சத்துரு கேட்கலாம், ஓஹோ ஓஹோ அப்ப நீ சாவே மாட்டியா? நான் சாவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் சாக மாட்டேன். கர்த்தர் குறித்திருக்கிறபடி. glory glory. உன் சத்துருக்கள் முனையட்டு போக போறாங்க. ராமா மாச்சா லாமா காரோ சேகா ராமா மா ரத்தனா லதரே ரிமா மாமா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். Jesus name. Jesus name. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கண்களை திறந்தருளும். ஹalleluya. சமுத்திரம் நாளைக்கு இல்லாம போகாது. ரெண்டாவது நான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் அநேகரோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? எனக்கான ரேமான். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹalleluya hallelujah hallelujah. thank you Jesus. ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஓ glory. என்னை எழும்ப பண்ணும். ஆமென். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை. ஆமென். சத்துரு இடிக்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஆனா இப்ப மாம்சீகமா திடீர்னு இப்போ யோவான் பார்த்தா சமுத்திரம் அங்கதான் இருக்கும். ஹalleluya. வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படி இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா தளரக்கூடாது. ஹalleluya. இன்னைக்கு இந்த வேர்டை மனசுல எழுதிருங்க. முடிவு இருக்கும், ஆனா சத்துரு நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படின்னா என்னைக்கோ என்னைக்கோ விட மாட்டார். நீ முத்திரை போடப்பட்டவன். நீ முத்திரை போடப்பட்டவன். ஹalleluya. ஆமென்.
எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா. ஆமென். நல்ல கையை தட்டி எஸ், என்னை எழும்ப பண்ணும். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும். சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். ஆமென். என் வாழ்வை இடிக்கும், சத்துரு இடிக்க வேகமா என்னை. ஆமென். சத்துரு இடிக்க வேகமா என்னை. நல்ல கையை தட்டி பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும், ஆண்டவர் என்னோடு இருப்பதா. சொல்லுங்க. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்னும் குறைவதில்லை. அவர் பலன் இன்னும் பலத்தால் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். சீசர். ஆமென். ஆவியினாலே. நல்ல கையை தட்டி பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும். ஆமென். ஆமென். எஸ். glory. என்னை எழும்ப பண்ணும், நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், எழும்ப பண்ணும், எழும்ப பண்ணும். ராதானா ராகாமா மாசரே. எஸ் எஸ். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். glory glory. நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். glory. இந்த பத்மு உன் முடிவல்ல, இந்த பத்மு உன் முடிவல்ல, இந்த பத்மு உன் முடிவல்ல. ரகலா ஜனரே ஜனரே. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஆமென். ஓ ரலா ஜனரே. என்னை எழும்ப பண்ணும். ஓ ரலா கதனரே. ஆபத்திலும் அவரை நான், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால். அவர் சேட்டையின் கீழ், அவர் glory. சரா ஹத்தரா லதரா. ஆமென். அவர் சேட்டையின் கீழ். glory. தேவனை நடக்கலமே, தேவனை நடக்க. என் கோட்டை அவர், என் கோட்டையும் அரணும் அவர். பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. ஆமென். glory. அவர் சேட்டையின் கீழ், அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. அவர் சேட்டையின் கீழ், அவர் சேட்டை.
கதனரே ஜீசஸ் ஜீசஸ் ஓரா மாமா தனனோ நரியா தனரே. எல்லாரும் அறிக்கை செய்வோம். சிங்கத்தின் மேலும் நடந்து சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை ஓரலமா சேரே 1000 10,000 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலம். ஓ ஒரு விஷயம் கூட, ஆபத்திலும் அவரை நான் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளை என்னை தப்புவித்தே. ஆமென். சரா மாமா தனல கதரோ. ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம். ஆமென். இந்த தேவன் சதா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலா நினைக்கிறது போல உன் முடிவு பரலோகம் ஏற்கனவே எழுதிவிட்டது. உன் முடிவை அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்றுரை செய்தவரை அமேனாவில் glory என்று சமுத்திரம் சூழ இருந்த பத்ம தீவிலிருந்து யோவானை ஈஸியா கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது போல, சிங்க கவியில் இருந்த தானியேலை வெளியே கொண்டு வந்தது போல, அக்கினி நடுவில் இருந்த தம்முடையவர்களை வெளியே கொண்டு வந்தது போல, எத்தனை பேர் நம்புறீங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஈஸியா ஈஸியா ஈஸியா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோட தேவனை மகிமைப்படுத்துவோமா? எஸ். Remember tenalare. Glory. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த உபவாச ஜெபத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து நீர் எங்களை நேசிக்கிறீர்கள்.
அதிகமா எங்களை பலப்படுத்து. பரலோக மன்னாவை, பரலோக வெளிப்பாடை தந்து, ஆமென் அப்பா, இந்த சமுத்திரம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் அழுகையின் பலனை கர்த்தர் நிச்சயம் தருவீர் என்பது அப்பா இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. இப்படி பத்மு சமுத்திரம் சூழ இருக்கு, அது நடுவில் யோவான் இருந்தது போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறார்களோ ஆண்டவர், அத்தனை பேரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போறீங்க. இந்த சத்தத்தை அவர்கள் காதுகளில் கேட்க வச்சிட்டீங்க. நாங்கள் நம்புறோம். எஸ் லார்ட், உமக்கே நன்றி. எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இந்த மாதம் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய். கண்மணி போல காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உளமே அவருடைய பரிசுத்த